அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். ஐயா, ஒரு முதல் கேள்வியா ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அண்ணனும் 2026 இந்த சட்டசபை தேர்தலில் 17% வாக்கெடுப்பாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ ஒருவேளை அது களம் மாறி ஒரு நல்ல களமா அது நாம் தமிழருக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாக்குகள் அதிகமாகுமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கய்யா? சீமான் அவர்களை பற்றி நான் சொன்னது இதுவரை எல்லாமே மேக்சிமம் கரெக்டா தான் வந்திருக்குது. திருவொற்றியூர்ல 3ஆவது தான் போவாருன்னு சொன்னேன். அப்ப நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. சீமானே எனக்கு அலைபேசியில அழைச்சு அண்ணனே நான் 3ஆவது போன்னு சொன்னா யார் என்ன ஜெயிப்பான்னு சொல்லுவாங்கன்னு உண்மையில வருத்தப்பட்டாங்க. நான் அந்த இடத்துக்குள்ள அப்புறம்தான் ரியலைஸ் பண்ணேன், 3ஆவது போவாருங்கிறத நம்ம சொல்லியிருக்க கூடாதுங்கிறத ரியலைஸ் பண்ணேன். அதே மாதிரி விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். ஈரோடு கிழக்குல நல்ல வாக்கெடுப்பாரு, பட் எந்த அளவு வாக்குங்கிறத நான் சொல்லல. திமுக 70 தாண்டிடுவாங்கன்னு சொன்னேன். விக்கிரவாண்டியில 55 தாண்டுவாங்கன்னு சொன்னேன். ஈரோடு கிழக்குல ஒரு அதிமுக ஓட்டுக்கு 2 காங்கிரஸ் எடுப்பாங்க, திமுக கூட்டணி எடுப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்கிடுவாரு, 2வது வருவாரு. இதே எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் என்னுடைய அன்புக்குரிய தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், என் மதிப்புக்குரிய சகோதரன் ரங்கராஜ் பாண்டே, இவர் துக்ளக் இதயா, இந்தியா டுடே மணி மற்றும் அனைத்து பிரியன் போன்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நான் ஞாபகப்படுத்துறது, எடப்பாடி இங்க 2வது வருவாரு, டெபாசிட் வாங்கிடுவாரு, 24 விழுக்காடு ஓட்டு எடுப்பாரு, 25 வந்தாரு. ஆனா இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் வந்ததுன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு இந்த இடங்களெல்லாம் நான் சொல்லி தெளிவா சொன்னேன். 2024 இந்த இடங்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு டெபாசிட் கிடையாது. சீமானை பொறுத்தளவுல நகர்ப்புற உள்ளாட்சியில அண்ணாமலை பாஜக பணபலத்துல 3வது வருவாரு, சீமானுக்கு அமைப்பு பலம் இல்லைங்கிறத நான் தெளிவாகட்டே சொன்னேன். அதே இதுல ராஜீவ்காந்தி தம்பி தான் நமக்கு, அவரோட தம்பிக்கு ஒரு வெல்விஷர் தான், மனுஷபுத்திரன் ஒரு சகோதரர் தான், அவர் ஒரு எழுத்தாளர். அந்த அவருக்குள்ள திறமைக்குள்ள மரியாதையை நம்ம இன்னும் கொடுப்போம். அவங்கெல்லாம் என்ன ஏகடியம் பண்ணாங்க. இத்தனைக்கும் நான் சீமான் ஜொலிப்பாரு சோவிப்பாருன்னு சொல்லல. சீமான் பலகீனப்பட்டதுல என்ன உள்நோக்கத்தோட விவாதங்கள்ல என்ன கிண்டல் பண்ணாங்க. அதே இடத்துக்குள்ள நான் சொன்னேன், ஈரோடு கிழக்குல சீமான் உள்ளாட்சி தேர்தலோட தன்னோட பிரச்சார வலிமையால உயர்ந்து வருவாரு, எடப்பாடி டவுன் ஆவாருன்னு. எடப்பாடி 5% டவுன் ஆனாரு, சீமான் 5% உயர்ந்தாரு. இப்ப எடப்பாடி ஈரோடு கிழக்குல நிற்காதது 23 விழுக்காடு ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள, அந்த ஈரோடு மக்களவைக்குள்ள ஆற்றலரசுங்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரர் எடுத்த வாக்கு, தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் கூட்டணியில எடுத்த வாக்கு வெர்சஸ் சீமானுக்கு 8.3. சீமான் பிரச்சாரத்தால 5-6% கண்டிப்பா உயர்த்துவாரு. அப்போ சீமான் 13, நம்ம 5% குறைஞ்சு நம்ம 18ன்னு வந்தா, ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி கொங்கு மண்டலத்தில இந்த நிலைமைன்னா மற்ற இடங்கள்ல எடப்பாடிக்கு ஒண்ணும் இருக்காது, ரொம்ப மோசங்கிறத தெளிவா மக்கள் மத்தியில பதிய வச்சிருவாரு. ஒரு தடவை சொன்னதை 2வது தடவை சொல்லுவாருங்கிற அடிப்படையில அவர் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்டாரு. இன்னும் களத்தை விட்டு அவர் ஓடுறதுக்கு காரணம், அவர் களத்துக்குள்ள நின்னா செங்குந்தர்ல அவருக்கு 10 விழுக்காடு ஓட்டு கூட கிடைக்காது. 10 செங்குந்தர்ல ஒருத்தர் கூட அவருக்கு போட மாட்டாங்க. பறையர்கள்ல 10ல ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்ல 10ல ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. அருந்ததியர்ல 10ல ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. பட் அருந்ததியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். நாயுடு சமூகத்துல 10ல ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. அந்த சமூக ஓட்டும் ஸ்டாலினுக்கு தான் போகும். இதெல்லாம் மீண்டும் தெளிவா வெட்ட வெளிச்சமாகும். ஏற்கனவே 2024க்கு முன்னாடி ஈரோடு கிழக்குல எக்ஸ்போஸ் ஆனது மாதிரி இதுலயும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருங்கிறதுனால அவர் வரல. அதே போல அவரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வராது காரணம், சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்தாரு. இன்னும் இது வன்னியருக்கு எதிர்ங்கிற ஒரு பிரச்சாரத்தை பலரும் முன்வைக்கும் போது அவர் 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறு. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுக்காக தான் அவர் சொல்றாரு. அதே வேளையில நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1931 சென்சஸ் மாதிரி வன்னியர் அதிகம் இருந்தா அதிகமோ, கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் படி குறைவா இருந்தா குறைவோ, அதற்கு தக்கன கொடுக்கணும். ஒரு டிரான்ஸ்பரன்சி
வேணும்ங்கிறதுல எடப்பாடி அடிக்கிறாரு. எடப்பாடி அப்படியே என்டால்ஸ் பண்ண ஸ்டாலினையும் அவரு விமர்சனம் பண்றாரு. ஆக சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடியின் தவறுகள்ல இருந்து உயர்ந்துதான் வராரு. இதுவரை 8 விழுக்காடு வாக்கு சீமான் வந்திருக்காருன்னா அதுல 7 விழுக்காடு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இழந்தது. இந்த முறை ஸ்டாலினையும் சீமான் பலகீனப்படுத்த முயற்சி பண்றாரு. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் குழுக்கள்கிட்ட ஒவ்வொரு ஊர்லயும் பேசுறாரு, ஸ்டாலினுக்கு எதிராக பேசுறாரு. அதுவும் அவர் ஒரு வழக்கமாட்டே அது செய்யறாரு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு வாக்குகள்லயும் ஒரு பெரும்பகுதி 2014 இருந்து 2019 இருந்து 24 வந்தது மாதிரி இப்பவும் பெரிய அளவு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவருக்கு மெயின் டார்கெட் எடப்பாடி பழனிசாமி தான். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அவர் 17 விழுக்காடு வாக்குகள் வருவாருன்னு நான் உறுதியா நம்புறேன். காரணம், விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமி நிற்காது, விக்கிரவாண்டியில நிற்காது, ஈரோடு கிழக்குல நிற்காதது. இது ரெண்டுமே மிகப்பெரிய பொருள் புரிந்த விஷயங்கள். இதுல விக்கிரவாண்டியில நின்ன தேசிய ஜனநாயக கூட்டணி ஈரோடு கிழக்குல நிற்காதது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நான் சீமானை பற்றி லாஜிக்கா காரண காரியத்தோட தான் எல்லா விஷயங்களையும் சொல்றேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஜெயலலிதா மறைந்த பிறகு ஜெயலலிதா கிட்ட இந்துத்துவ வாக்குகள் கணிசமான அளவு இருக்குது, சாப்ட் இந்துத்துவ ஓட்ஸ், ஜெயலலிதா தான் ஜெயிப்பாருன்னு. அதே மாதிரி சீமான் 1.1 விழுக்காடு தான் எடுக்க முடிஞ்சது. ஜெயலலிதா கிட்ட தான் தமிழ் தேசிய வாக்குகள் பெருமளவு இருக்குது. இந்த இடைத்தேர்தல்ல சீமான் எவ்வளவு தமிழ் தேசிய வாக்குகளை எடுக்க போறாரு, பாஜக எவ்வளவு இந்துத்துவ வாக்குகளை எடுக்க போகுதுங்கிறதா என்னுடைய கருத்தா தேர்தலுக்கு முன்னவே சொன்னேன். எதிர்பார்த்ததுபடி பாஜக சொதப்பிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விட அவங்க நோட்டாவு கீழே போயிட்டாப்புல. சீமான் முன்ன சட்டமன்ற தேர்தலை எடுத்ததை விட அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல அதிக வாக்கெடுத்து இந்துத்துவாவை விட தமிழ் தேசியம்தான் வளரும் சக்திங்கிறத நிரூபிச்சு கோஷ்டி மோதல்ல கீழே நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சக்தி இந்துத்துவ சக்தி, ஒருத்தருக்கு ஒருத்தரோட பொறாமையில நண்டு மாறி காலவாரி விட்டு கேவலப்படக்கூடிய சக்தி இந்துத்துவ சக்தி. சிங்கிள் பர்சன் லீடர்ஷிப்ல ஒற்றை தலைமையா தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தமிழின உணர்வாளர்களை தங்கள் சொந்த பணத்தை செலவழிக்க வச்சு இந்துத்துவாவோட ஒரு சக்தியை நிரூபிச்ச ஒரு பெரிய தலைவர் சீமான். சிங்கிள் லீடர்ஷிப் ஒற்றை தலைமைன்னு நிரூபிச்சாருங்கிறத நான் ஆர்கே நகர் எலெக்ஷன் டைம்ல நான் தெளிவா பதிவு பண்ணேன். நீங்க தெளிவா பார்த்தா பாஜகவோட டிஃபால்ட் தான் அன்னைக்கு சீமானுக்கு உயர்வு. பாஜக நாம் தமிழரை விட உயர் இடத்துல வந்திருப்பாருன்னா நாம் தமிழர் அதுல திணறி இருக்கும். நாம் தமிழர் ஆர்கே நகர்ல தினகரன் 50% விழுக்காடு எடுத்து ஒரு ஹீரோவா வெற்றி பெறும்போது, ரெட்டலையும் உதயசூரனை குக்கர்ல வச்சு அவிச்சு தள்ளும் போது, சீமான் கீழ்மட்டத்துல இந்துத்துவா மாற்று அல்ல, தமிழ் தேசியம் தான் மாற்று, இந்துத்துவா ஒற்றை தலைமையில இல்ல, இந்துத்துவா பல குழுக்களா நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கால வாரக்கூடிய அளவுக்கு ஜாதிய வன்மம், ஜாதிய காழ்ப்புணர்ச்சி இந்த மதத்துக்குள்ள இருந்துகிட்டே இந்த பொறாமைகள், ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பிடிக்காத அவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளையும் செய்து அந்த கட்சியை நோட்டாவு கீழே கொண்டு போயிட்டாங்க. சீமான் தமிழ் தேசம் எழும்புறாருங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னேன், தேர்தலுக்கு பின்பு நான் பதிவு செய்றேன். இதுல தமிழிசை அம்மையார் அவர் குற்றவாளி அல்ல, எல்லாரும் தான் குற்றவாளி. நமக்கு பல விஷயங்கள்ல நம்மளோட வீகங்களை ஏத்துக்கிட்டு ஒரு டீமா நின்று துணிமா நின்று செயல்பட்டவங்க. கரு நாகராஜன் நம்மளோட ஒரு மூத்த சகோதரர், ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு தேர்தல் மேடையை போட்டு தந்தவர், அவருக்கு நாம நன்றி கடன் பட்டவங்க. அதே போல கலைக்கோட்டுதையும் நம்ம தம்பி தான், நமக்காக நின்று ஃபைட் பண்ண ஒரு தம்பி. என்றாலும் அங்க தமிழன் பத்திரிகை, தமிழன் என்ற பெயர்ல தொலைக்காட்சி நடத்துற நாம் தமிழர் வேட்பாளராக கலைக்கோட்டுதயன் நின்று கருநாகராஜனை விட அந்த இடத்துக்குள்ள வாக்கெடுத்தாரு. கருணாராஜனுக்கு தவறல்ல, கருணாராஜன் அப்பவே முதல்ல அந்த டோக்கன் சிஸ்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணாரு. எனிவே ஒட்டுமொத்த அரசியல் களத்துல தமிழ் தேசியம் அந்த இடத்துல இந்துத்துவாவை மிஞ்சி வருது. அது போல ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணான்னு சீமான் முன்னெடுக்கும் போது அந்த களத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்துள்ள டாக்டர் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸையும் பாமகவை நம்பி இரட்டையர்கள் தந்தை மகன் 2 பேரை நம்பி நின்ன
பாஜக ஈரோடு கிழக்குல நிக்க முடியாம போனதுக்கு அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், ப்ரொஃபசர் சீனிவாசன், ஹெச் ராஜா எல்லாத்தையும் நான் அங்கீகாரம் பண்றேன். அன்னைக்கு உயிரோட எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணி தான் சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சவங்க, ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்க்கணும். கேசவராஜி எல்லாம் எனக்கு அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அமைப்பு செயலாளர், மிகப்பெரிய தியாக வரலாற்று சொந்தக்காரர். இவங்க எல்லாரும் தான் காரணம். நானே பாஜக தலைமைக்கு மோடி, அமித்ஷா, நட்டா போன்றவங்களுக்கு அரசியல் கட்சி நான் கண்டஸ்ட் பண்ணணுங்கிற சொன்னேன். அமித்ஷாவும் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க கேண்டிடேட் போடாமலே களத்தை விட்டு களத்தை ஆர்கே நகர் களத்தை சீமான் கையில தமிழிசை மேல உள்ள கோபத்துல கொடுத்தது மாதிரி ஈரோடு கிழக்கு களத்தை கண்டஸ்ட் பண்ணாமலே அவராது கண்டஸ்ட் பண்ணாரு. கண்டஸ்ட் பண்ணாமலே அண்ணாமலை மேல உள்ள பொறாமை காய்ச்சல்ல அவங்க சீமான் கையில கொடுத்துட்டாப்ல. இதத்தான் சீமான் இன்னைக்கு வந்து கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விஜய் அடிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு. விஜய் தான் ஒரு குறி வச்சு அடிக்கிறாரு. விஜய் தன்னை சிங்கம்னு சொன்னதுனால நீ களத்துக்குள்ளே வராத ஒரு கோழை நாயின்னு தூக்கி போட்டு அடிக்கிறார் விக்கிரவாண்டிக்கும் ஈரோடு கிழக்குக்கும். இதுதான் சீமானுக்கு எழுச்சிக்கு. மற்றவங்க டிஃபால்ட் தான் காரணம். சீமானுக்கு உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, சுயம்பா எழுப்பி வந்தவர், மக்கள் உணர்வு தெரிகிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாரு. அதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன். அதை விட கடவுள் அருளால சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது பாஜக தமிழிசை மேல உள்ள கோபத்துல பாஜக ஆர்கே நகர்ல பண்ண டிஃபால்ட், அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காய்ச்சலையும் ஈரோடு கிழக்குல பண்ண டிஃபால்ட். இதுதான் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. இந்த இடத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நாங்குநேர்ல நின்னா நல்ல ஓட்டு எடுத்திருப்பாரு, பிரச்சாரம் பண்ணா. வல்லூர்ல எடுத்திருப்பாரு, விக்கிரவாண்டில எடுத்திருப்பாரு. 3 இடத்துல அவர் நிக்கல. அந்த இடம் தான் சீமானுக்கு ஒரு வளர்ச்சியும் கொடுக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் நாங்குநேர்ல நின்னா மஞ்சாங்குளம், மருகால் குறிச்சி, மூலம், இந்த மாதிரிப்பட்ட இடத்துல பூலம், இந்த மாதிரிப்பட்ட இடத்துல உள்ள மரபர் சகோதரர்கள் வாக்குலேயே தெளிவா வந்து அவரு 10 விழுக்காட்டுக்கு மேல வாக்கெடுத்திருப்பாரு. சீமான் நின்னாரு. என் தம்பி ஹரிநாடார், அவன் அதிமுக ஆட்சியில குண்டாசுல போன ஒரு தம்பி தான். அவனுக்கு கீழே போயிட்டாரு நாம் தமிழர் கேண்டிடேட். ஹரிநாடாரோட கீழே, நாடார் சங்கத்தோட கீழேன்னு போட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அந்த இடம் சீமான் உயர்ந்த இடம். மக்களோட நிக்கிறாரு, மக்களை நம்பி நிக்கிறாரு, மக்களுக்காக நிக்கிறாரு. சீரியஸான பொலிட்டீஷியன், பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அல்ல, உறுதியான பொலிட்டீஷியன். தன் ஐடியாலஜியோட தெளிவா நிக்கிறாரு. நாங்க தான் கொண்டோம் ராஜீவ் காந்தின்னு சொல்லி நின்னாரு. அதே மாதிரி இங்க விக்கிரவாண்டியில கௌதமன், தமிழ் தேசிய அடையாளம், அவர் ஒரு போராளி, அவரே நின்னாரு. ஆனா 2 வன்னியர் வேட்பாளருக்கு மத்தியில சீமான் ஒரு முதலியார கேண்டிடேட்டா போட்டாரு. இங்கதான் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பார்வை. கௌதமத்தோட ஒரு 3 மடங்கு ஓட்டு சீமான் எடுத்துட்டாரு. அப்ப சீமான் நிறுத்தின வேட்பாளர் தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம்னு விக்கிரவாண்டி, பழைய விக்கிரவாண்டியில நிரூபிச்சுட்டு போனாரு. வெள்ளூர் நானே களத்தை பார்த்தேன். தமிழகம் ஃபுல்லா உள்ள நாம் தமிழர் தம்பிகள் வந்து ஒர்க் பண்ணாங்க. பார்த்தா பெரிய ஓட்டு ஒரு மாதிரி இருந்தது. இடைத்தேர்தல் அங்க ஏசி சண்முகம் வர்சஸ் இவர் கதிரானந்த், துரைமுருகன், அதுல குறைஞ்ச ஓட்டு தான் வந்தது. ஆனா கமலஹாசன் கேண்டிடேட் போட்டா 5% மேல வந்திருப்பாரு. தினகரன் போட்டாலும் 5% வந்திருப்பாரு. சீமான் அந்த வாக்கு எடுக்கல. ஆனா சீமான் உறுதியான தலைவரா, மக்கள் நலன் அக்கறை கொண்டவரா நின்னாரு. அதனாலதான் 2021 சீமான் வந்து 6.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. இப்ப எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் வேகமா வளர்றாரு. பாயிண்ட், எடப்பாடி வந்து காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள், புரட்சி தமிழர்னு சொன்னாரு. இன்னைக்கு பாஜகவுக்கு மாறி மாறி ஜாலரா அடிக்கிறாரு. இதே சீமான் கிண்டல் பண்ணிட்டாரு. நீங்க மக்களவை தேர்தலில் நின்னா 15 MP 2 மந்திரி கிடைச்சிருக்கோம். அதை விட்டுக்கிட்டு சட்டமன்றத்துல வர்றீங்கன்னா ஒருவேளையில ஒரு சிலர் முயற்சி பண்ண மாதிரி என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிருவாங்களோ, அது நடந்துருமோ. சீமான் 214 தான் இருக்கிறாரு. அதுக்கு அச்சப்பட்டு நீங்க வந்துட்டீங்கன்னு அடி எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா 150 தொகுதியில 3வது போயிருவோங்கிற அச்சத்துல தன்னோட கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்கிற இதுல உறுதியா நிற்கக்கூடிய சீமான் அதுல எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. விக்கிரவாண்டியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் 10.5 பற்றியும் நிலையான ஒரு துணிச்சலான நிலைப்பாடு எடுக்க முடியாத இடத்துக்குள்ள சீமான் நின்னு அந்த இதுல 6% வாக்கு எடுத்தது நின்னதுக்குதான் பெருமை. அங்க உள்ள இதுல சீமானுக்கு நிலைப்பாட்டை
பறையர் சமூகம் பார்ப்பாங்க, வண்ணார் சமூகம் பார்ப்பாங்க, குயவர் சமூகம் பார்ப்பாங்க, வேட்டுவர் பார்ப்பாங்க, ஊராளி கவுண்டர் பார்ப்பாங்க, நாவிதர் பார்ப்பாங்க, உடையார் பார்ப்பாங்க, அகமுடையார் பார்ப்பாங்க, செங்குந்தர் பார்ப்பாங்க, மீனவர் பார்ப்பாங்க, கள்ளர் பார்ப்பாங்க, மறவர் பார்ப்பாங்க. எல்லா சமூக மக்களும் அங்க இருக்கக்கூடிய கார்காத்த வேளாளர் பார்ப்பாங்க. ஏன் பிரம்பலி சமூகமான தேவாங்கர் செட்டியாரு, 24 மணி தெலுங்கு செட்டியாரு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இந்த களம்ங்கிறது எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு. ஏன் ஓடிட்டாரு? யாருக்கு பயந்து ஓடிட்டாரு? சீமான் துணிஞ்சு நின்னாரு. இவர் தாயா லீடர். மக்களை நம்பி எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுன்னு திராவிட கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயாரா இல்ல, சமநீதி பேச அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு எடப்பாடியும் ஸ்டாலினையும் அடிச்சு பேசுறாரு. அவன் நியாயமானவன், கரெக்டா இருந்தா நமக்கும் நியாயமானதை பண்ணுவாப்புல. இவர் ஆட்சிக்கு வந்தாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்னு அதை எதிர்பார்க்கக்கூடிய பரவலா வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் முதல் பல எடப்பாடியால ஏமாற்றப்பட்ட சமூகங்கள் வர சீமான பெருசா அந்த இடத்துக்குள்ள மதிப்பு கொடுப்பாங்க. அந்த மதிப்பு வாக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் தான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். இந்த இடத்துக்குள்ள துணிச்சலான ஒரு கருத்தை இன்னொரு தலைவரால சொல்லி அதை ஆர்டிகுலேட் பண்ணி அதுல உள்ள பொலிட்டிக்கல் கெயினையும் பார்க்க முடியாது. சீமான் துணிச்சலாட்டும் சொல்றாரு, வன்னியருக்கு எதிராக போயிருமோங்கிறதுல அதை டைலூட்டும் பண்றாரு. அதே வேளையில பிற சமூகங்கள் மத்தியில எடப்பாடி மாதிரி கோலத்தனமா பயந்து ஓடல, சீமான் தான் நிக்கிறாருங்கிற இமேஜும் சீமானுக்கு வருது. இதுதான் சீமானுக்கு ஓட்டா வருது. அதாவது எடப்பாடி நிலைப்பாட்டுல இருந்து மாறினது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல எடப்பாடி நிக்க முடியாம ஓடுனது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல நிக்க முடியாம எடப்பாடி ஓடுனது. இந்த விஷயங்கள் சீமானுக்கு பெரிய பலமா இருக்குது. இப்ப அவர் 8 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டார். 5வது முறை தனிச்சு நிற்கும் போது மிகப்பெரிய இமேஜ் சீமானுக்கு மேல உயரும். இவன் தாயா உறுதியா நிக்கிறான், சந்தர்ப்பவாத கூட்டணி அரசியலுக்கு போகல, 214 நிப்போன்னு சொல்லி அதுக்குள்ள தெளிவா நிக்கிறான், 5வது முறை நிக்கிறான், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலங்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய இமேஜ் மக்கள் மத்தியில கொடுக்கும். அடுத்தால விடுதலை சிறுத்தைகளை அடிக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் பறையர் தேவேந்திரர் 5% இட உயர்த்துக்காக பேசல, பஞ்சமரல மீட்புக்காக பெருசா வரல. அவங்க தமிழ் அடையாளங்களாட்டு சீமான் தூக்கி பிடிக்கக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், பாலசுந்தர், எம் சி ராஜா போன்றவங்களை பெரிய அளவுக்கு அவங்க முன்னெடுக்கல. மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு நானே போவேன்னு சீமான் சொல்ற மாதிரி இவரு சகோதரர் தோல் திருமா சொல்லல. அப்ப இந்த இடத்துக்குள்ள சீமான் எப்படி வராருன்னா, நீங்க மதுவிலக்குன்னு கூட்டம் போடுவீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாத கட்சி கூட கூட்டணி போவீங்க, எத்தனை நாள் இதே ஏமாத்திட்டு இருப்பீங்க. நான் டாஸ்மார்க் வேண்டாங்கிறேன். அதே மாதிரி பாமக விஷயத்திலும் சீமான் அதே நிலைப்பாட்டுக்குள்ள வராரு. நீங்க பூரண மதுவிலக்கும் பீங்க, அதை ஏத்துக்காத கட்சியோட கூட்டணி போவீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவீங்க, அதை ஏத்துக்கூடாத திமுக அதிமுக கூட்டணி போவீங்க. எத்தனை நாள் தான் நீங்க இந்த நாடகத்தை ஏத்துக்கிட்டு இருப்பீங்க? நான் இந்த கொள்கைகளை நிறைவேற்றுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்ப இந்த மக்கள் மத்தியில சீமான் கொடுக்கிறாரு. இது சீமானுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பூதகரமான லாபமா கூட தேர்தல் களத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா விஜய் சென்ட்ரிக்கு விஷயம் சீமானுக்கு இன்னும் கூடுதல் லாபத்தை கொடுக்குது. விஜய் நிலைப்பாடற்றவராட்டு மண் குதிரையாக, பிரசாந்த் கிஷோர் நுண்டி குதிரை, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, எப்படி அதை எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணேன்னு தெரியல. டிஃபரன்ட்லி ஏடு சகோதரர்களை குறை சொல்லணுங்கிற எண்ணம் இல்ல. அவரு மாற்றுத்திறனாளிகள்னு கூட சொல்லிடலாம், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கூட சொல்லிடலாம். நம்ம அது இல்லங்கிற நோக்கம் இல்லங்கிறத சகோதரர்களுக்கு வெளியே வைக்கணும்னு சொன்னேன். திறமையா ஓட முடியாத ஒரு குதிரை, அது ஏதோ தத்திக்க புத்திக்கன்னு கொஞ்சம் ஓடுவாரு. விஜய் மண் குதிரை, விஜய் மண் குதிரை, இன்எலிஜிபிள், இன்கேபபிள். இந்த மண் குதிரையை நம்பி சீமானுக்கு எதிராக பேசின எல்லாரும் முகத்துல கறி பூசுவாங்கன்னு, அப்புறமா மனச்சாட்சிப்படி நம்ம முகத்துல கறி பூசப்பட்டதான்னு பாரு. வெளிப்படையாட்டே கார்த்திகேயன் கலந்துகிட்ட விவாதத்திலே சொன்னாரு. அப்ப கார்த்திகேயன் தம்பி வெளியே வந்து ரொம்ப போல்டா சொல்லிட்டீங்க சார், உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்குன்னாரு. எனக்கு கான்பிடன்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னா, விஜய்க்கு திறமை இல்ல, மண் குதிரைங்கிறது எனக்கு உறுதியா தெரியுது, நடவடிக்கையில தெரியுது, நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அப்போ ஒரு மண் குதிரைய சீமான் கூட ஒப்பிடும்போது அந்த மண் குதிரை ஒரு பாப்புலர் ஸ்டார், கிரௌட் புல்லர், பெரிய கிரௌட் புல்லர், பாப்புலர் ஸ்டார், ரசிகர் பலம் கொண்டவர், மக்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், தினத்தந்தியில 8 காலமாட்டு போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவர்.
ம், ஆனா அது மண் குதிரை, ம், ஓடாது. என்ன போட்டாலும் ஓடாது. ம், தேர்தல் மழை வரும்போது அந்த ம், மண் குதிரை அப்படியே கரைஞ்சி போகும், உருவம் இழந்து போகும். ம், சீமான் அந்த ம், மண் குதிரை கம்பாரிசன்ல ம், பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. ம். அந்த மண் குதிரைக்கு நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் இல்ல. உண்மையிலே ஓடணும்னு நினைச்சா அந்த மண் குதிரை 20 விழுக்காடுக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளர் தமிழர்கள் நலனை பற்றி பேசுமா பேசாதா? பேசணும். நீங்க தானே தமிழக வெற்றி கழகம் ஆள போறான் தமிழன்னு சொல்றீங்க. ம், அந்த ஆள போறான் தமிழன்னு சொல்லக்கூடியவன் 20 விழுக்காடு தமிழர்களுக்கான ஒரு பாதிப்பை ம், சீமான் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு பேசுறாரு. ம், நீங்க ஏன் அதை பேசலன்னா மண் குதிரை தானே. ம், அடுத்தால ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி சீமான் தெளிவா பேசுறாரு. ம், நீங்க மண் குதிரை தானே. ம், டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு சீமான் பேசுறாரு. நீங்க பாட்டலுக்கு 10 ரூபா பாட்டு பாடுறீங்களே, டாஸ்மார்க் ஒழிக்கணுமா வேண்டாமான்னு உங்களால யாரும் சொல்ல முடியல. ம், நீங்க மண் குதிரையா இருக்கிறதுனால, ஓட விரும்பாத குதிரையா இருக்கிறதுனால, ம், பிரசாந்த் கிஷோர் அளவு கூட ஓட விரும்பாத குதிரையா இருக்கனால இதெல்லாம் நீங்க சொல்லல. ம், இலவசங்கள் இந்த நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. ம், நீங்க இலவசங்கள் நாட்டுக்கு கேடா இல்லையாங்கிறத பத்தி ஏன் சொல்ல முடியல உங்களால? ம், ஏன்னா நீங்க தனியா ஓடக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ம். காங்கிரஸ் ரூட்ல கடைசி கட்டத்துல திமுக கூடயோ அல்லது பாஜக இல்லாத அதிமுக. அதிமுக கூடயோ போக நினைக்கிறீங்க. தெளிவா என்னோட ஜட்ஜ்மெண்ட், பிஜேபி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள விஜய் போக மாட்டார். ம், அரசியலும் அடிபட்டு சிவாஜி மாதிரி ஆயிடுவாரு, ம், சினிமா மார்க்கெட்டும் போயிடுவாரு. இதையும் நான் தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் ஏன்னா எல்லாரும் பிஜேபிக்கு பிடிஎம் சொல்லும் போது நான் இதை அவர் ம், பிஜேபி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள போக மாட்டாருங்கிறத சொன்னேன். ஓகே, இதுல விஜயை வச்சு சீமானுக்கு என்ன லாபம்னா, உண்மையிலே மாற்றுங்கிறதுக்கான துளியும் எந்த ஏற்பாடு பண்ணியும் எந்த முயற்சியும் பண்ணாம எந்த கட்டமைப்பையும் உருவாக்காம ம், எந்த ஒரு கிரெடிபிலிட்டி உள்ளவங்களையும் கட்சியில சேர்க்காம ம், ஒப்புக்கு சப்பானியா மாற்றுங்கிற தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு உண்மையிலே அதற்கு குட் நாட் வாக் த டாக், அதற்குரிய செயல்பாடு அற்றவராட்டு மீண்டும் மீண்டும் சொல்றேன், மண் குதிரையா இருக்கக்கூடிய விஜய் சீமான் கம்பாரிசன். மாற்றம்ங்கிற இதுல கமலஹாசனுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்ச மக்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. ம், மாற்றங்கிற லெவல்ல விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆஸ்பயர் பண்ணக்கூடிய மக்களுக்கு மண் குதிரை கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாரு, இஷ்யூவை சொல்லிவிட மாட்டாரு, பிரச்சாரம் பண்ணிவிட மாட்டாரு, வேஸ்ட் சுத்த வேஸ்ட்னு தெரிய வரும்போது, தேராத கேஸ் தெரிய வரும்போது, மாற்றுன்னு விஜய் ஆஸ்பயர் பண்ணி வந்தாங்கல்ல ஓட்டர்ஸ், ம், அவங்க ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸ் தான், ரியல் ஓட்டர்ஸ் இல்ல. ம், அந்த விஜய மாற்றுன்னு நினைச்ச வாக்காளர்கள் உண்மையான மாற்றுக்கு தகுதியானவர் சீமான்னு சீமானுக்கு ஓட்டர்ஸா வருவாங்க. அந்த ஓட்டர்ஸ வெளியே கிளப்பி விட்டுட்டாரு விஜய். ம், கிளப்பி விட்டவரால கேரி பண்ண முடியல, மண் குதிரையால ஓட முடியாது. ம், அப்போ அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள துணிச்சலா ஓடுற குதிரையான சீமானுக்கு அந்த வாக்குகள் வரும். இது ம், நடக்க போகுது. ம், இந்த புள்ளிக்குள்ள எடப்பாடியோட தவறுகள் சீமானுக்கு பலமாகுது. ம், 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் மாற்றம்ங்கிற புள்ளியில அண்ணாமலை தலைமையில எடுத்த வாக்குகள். ம், மோடி பிரதமர்னாலும் ஸ்டேட்டை பொறுத்தவரை அது மாற்றம்துக்கான வாக்குகள். ம், இந்த வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு தான் போகும். ம், குறிப்பா அரசியல் ரீதியா முக்குலத்தோர்களை சீமான் கையில எடுக்கிறாரு. ம், சசிகலா அம்மையார், ஐயா ஓபிஎஸ், ஐயா டிடிவி, ம், இவங்களெல்லாம் நீங்க காலி பண்ணி 10.5ல முக்குலத்தோருக்கு அநீதி இழைச்சதுனாலதான் நீங்க தேவருக்கு பாரத ரத்னா, இது தேவருக்கு ஏர்போர்ட்டுக்கு பேரு நீங்க முயற்சி பண்றீங்க, ம், பிரஷர் போடுறீங்க. ம், நீங்க 4.5 வருஷம் இருந்த போது என்ன செய்தீங்கன்னு முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக தெளிவா சீமான் பசும்பன் தேவரையா பிறந்தநாள் கூட்டத்திலே தெளிவா சாதாரண முக்குலத்தோரும் புரியக்கூடிய அளவுக்கு திருப்பிட்டாரு. அது நீர்ப்புத்த நெருப்பா அந்த மக்கள் மத்தியில இருக்கிறது தான். ஒரு நான் முக்குலத்தோர் லீடர் தமிழனுங்கிற அடையாளத்தோட அதை கொழுந்து விட்டு எரிய செய்யும் போது அதோட தாக்கம் முக்குலத்தோர்ட்ட அதிகம் வருது. அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு எதிராக போகும், ஸ்டாலினுக்கு போகும். அவரு அந்த மக்களுக்கு அதிகாரத்தை பெரிய அளவுல வழங்குறாரு. நிறைய அமைச்சர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலையத்துக்குள்ள பூச்சி முருகன், என் நண்பர் கண்ணதாசன், இப்படி பதவி அடிப்படையில கூட அவரு அந்த மக்களுக்கு லாயலா கூட இருந்தவங்களுக்கு அவரு ரிவார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அந்த ஓட்டுகள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ட்ரெடிஷனல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சீமானுக்கு கிடைக்கும். இந்த இடம் சீமான் 8% வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்ற பிறகு ஓப்பனா தெளிவா எடப்பாடிக்கு எதிராக
அத தெளிவா முன்னெடுக்கிறாரு. அடுத்து அந்த பறையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த வாக்கை பற்றி எடப்பாடி ஒரு பொருட்டா நினைக்காம அவர் கொங்குல ஜெயிக்கணும்னா அருந்ததியர் வாக்கு இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு கலைஞர் பண்ணது சரிதான், ஜெயலலிதா தவறுன்னு சொன்னதை சரிதான்னு சொல்லி கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியருக்காக தான் சீட்டு கன்வெர்ட் ஆகும்னு இந்த 20% தேவேந்திரகுல வேளாளர் பறையர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம முடிவெடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இந்த மக்களை முக்கியத்துவம் கொடுத்து சமூக ரீதியா ஒருங்கிணைக்கிறது, அவங்க கோரிக்கைகளை பேசுறது, அது முக்குலத்தோருக்கோ வெள்ளாள கவுண்டருக்கோ நாடாருக்கோ வன்னியருக்கோ எதிரானது அல்ல. தமிழ் ஜாதிகளான அட்டவணை பிரிவு மக்களுக்காக சீமான் நிற்கிறாரு. பிரியாரிட்டி ரிசர்வேஷன் கலைஞர் கொடுத்தது தவறுங்கிறாரு, அதை எடப்பாடி ஆதரிக்கிறது தவறுங்கிறாரு. இந்த இடம் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குங்கிறது கன்சிடா அம்பானில கன்சல்டேட் ஆச்சுன்னா அதன் அளவு உயரம் ரொம்ப பெருசா இருக்கும். அளவு உயரம் ரொம்ப பெருசா இருக்கும். அது வருது, எந்த அளவுக்கு அது பாஞ்சி வருதுங்கிறது தேர்தல் முடிவுல தான் தெரியும். அந்த ரெண்டு சமூகம் பொலிட்டிக்கலி அவேர்னஸ் உள்ள சமூகம். காமராஜருக்கு பைக்கிங் கம்யூனிட்டியா இருந்து 57-62 வட தமிழக காங்கிரஸ் வெற்றிக்கு காரணமா இருந்த சமூகம். 77, 80, 84 மக்கள் தளம் எம்ஜிஆர் வெற்றிக்கு காரணமா இருந்த சமூகம். 2019, 21, 24 திருமாவளம் வெற்றி பெறா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சமூகம். அவங்களுக்கும் ஒரு சேச்சுரேஷன், ஒரு அதிருப்தி வருது. அப்போ நமக்காக இருக்கிறது சீமான் தான்ங்கிறது அது அவங்க கிட்ட ஒரு தீயா பரவிட்டுன்னா அதோட தாக்கம் பெரிய அளவு இருக்கும். இப்ப படிச்சவங்க மத்தியில அதுல பாதிக்கப்படுறவங்க மத்தியில தெரியுது. இதுவே சாதாரண பறவைகள் மத்தியிலும் பெர்குலேட் ஆயிட்டுன்னா அதோட தாக்கம் பெரிய அளவுல இருக்கும். அது போல பட்டியல் வெளியேற்றம்னாலும் சரி, இந்த 5 விழுக்காடு உயர்வுனாலும் சரி, தேவேந்திரகுல வேளாளர்கள்ட்ட பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர்கிட்ட அரசியல் ரீதியா முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக டார்கெட் பண்ணக்கூடிய சீமான் சமூக ரீதியா கலைஞர் கொடுத்த பிரியாரிட்டி ரிசர்வேஷன் தவறுன்னு தேவேந்திரகுல வேளாளர் பறையர்களை டார்கெட் பண்றார். அப்போ சீமானோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கள்ளர் மறவர் அகமுடையார் சென்டிமெண்ட்டுக்கு, அரசியல் பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட்டுக்கு கரெக்டா இருக்குது. அதனாலதான் அவரு திருப்போணம் கூட்டத்துல கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது மிகப்பெரிய அளவுல கைத்தட்டல் விழுந்தது. அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாரு என்னன்னு உங்களுக்கு அதை பின்பாயிண்ட் பண்ண முடியும். விஜய் கொடநாடு கொலையை பற்றியே பேசாதவருங்கும் போது அந்த மக்கள் மத்தியில சீமான் தான் நமக்கானவருங்கிறது தெள்ள தெளிவா ஒரு சப்கான்சியஸ்ல வருது. பலர் கெடுக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் நியாய உணர்வோட சீமானோட செயல்பாடு சரியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த சமூக இளைஞர்கள் அந்த இடத்துக்குள்ள அரசியல் ரீதியா எடப்பாடியோட சீமான் தான் நமக்கு சரியானவருங்கிற முடிவுக்கு வராங்க. ஏற்கனவே 2021 சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு சொன்னவர் தான். அதுவே அவருக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்துங்கிறதும் 21 நம்ம பார்த்த விஷயம்தான். இந்த மாதிரி அந்த சபல்டன் காஸ்டான வண்ணார் நாவிதர் இவர்களுக்காக சீமான் தான் பேசுறாரு, அவர்களின் பாதிப்புக்காக சீமான் தான் பேசுறாரு. இதெல்லாம் கண்டிப்பா எடப்பாடிக்கு பலகீனத்தால சீமானுக்கு 17 விழுக்காடுங்கிறது ரொம்ப உறுதியா நான் நம்புறேன். அதுல நான் இன்னும் இதுல எல்லாமே என்னால பேச முடியும். சீமான் இதை தாண்டி சீமான் நீர், நிலம், இந்த மாதிரி காற்று, இந்த மாதிரி கடல் அம்மா, இது தண்ணீர் மாநாடு, இதெல்லாம் பண்றது ஒரு கிரீன் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இதுக்கு என்வைரன்மெண்டல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 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 ஆதரவை பெறக்கூடிய தன்மையில அதையும் அவரு முன்னெடுத்து செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த செயல்பாடுகள் இது மாதிரி பல மைக்ரோவான விஷயங்கள் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நான் தயங்கி பேசக்கூடியவங்கள வெளிப்படையாவே சொல்றேன். பீகார் தேஜஸ்வி யாதவ் தோல்விக்கு யாதவ் முஸ்லீம் தவிர வேற ஓட்டு வரவே இல்லை. அந்த மீனவர் கட்சி ஓட்டு கூட வரல. இவங்க வந்தா யாதவ் முஸ்லீம் அதிகாரம் தான்னு மற்றவங்க விலகி போகக்கூடிய அளவுக்கு அதை பாஜகவும் அதை ஒரு மாலையா கோத்துட்டாங்க. அதே போல சீமான் சமூக நீதி பார்வையில நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி, வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற காஸ்டுகளுக்கு எடப்பாடிக்கு ரெட்டலையால பலன் இல்லை, அவங்க நான் பெனிஃபிஷரி காஸ்ட். இதை சீமான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை பெசிலிட்டேட் பண்றாரு. முன்னாடி இதை இறங்கி போய் பெசிலிட்டேட் பண்றது கிடையாது. ஜெனரலா தமிழர் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அந்த 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 பாயிண்டோட அவன் தமிழன்னா ஓட்டு போடு அல்லது உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போவாரு. இப்போ அதையும் தாண்டி மக்கள் உணர்வுக்கு தக்கன எந்த இடத்துக்குள்ள நமக்கு முயற்சி பண்ணா வாக்குகள் குவியும்னு
அந்த இடத்துக்குள்ள தெளிவா அரசியல் பண்ணி அவர் முன்னேறிட்டு இருக்கிறாரு. அந்த முன்னேற்றத்தின் அளவு வந்து பெரிய அளவுல கூட இருக்கலாம். மக்கள் விழிப்புணர்ச்சி, அவருக்கு வரும் கூட்டங்கள்ல அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கானவன் சீமானன்னு உணர்ந்து வரும்போது அதோட அளவு உயரம் பெரிய அளவுல இருக்கலாம். என்னோட கான்செப்ட் மினிமம் 17 குறைவா இருக்குங்கிறதுல இன்னும் இது சம்பந்தமான சீமானுக்கு பல மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிகள் எடுக்கப்போக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகளை நம்மளால சொல்ல முடியும். இப்ப பிரசாந்த் கிஷோர் அமைப்பு இல்லாம காலி ஆயிட்டாரு. பிரசாந்த் கிஷோரோட விஜய் மோசம். அப்ப விஜய் ஒண்ணுமில்ல தேராதுன்னு சொல்லும் போது விஜய நினைச்சு ஆஸ்பயர் பண்ண ஓட்ஸ் வந்து சீமானுக்கு ரியல் ஓட்ஸா வரும். அப்போ விஜய தூக்கி சீமான வீழ்த்திடலாம்னு நினைச்சவங்க எல்லாம் சீமானின் அனுகூல சத்துருக்கள், சீமானுக்கு மறைமுகமா லாபம் செய்தவங்க. சோ கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எதுனாலும் சீமானுக்கு லாபம் தான். உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சீமான் வந்துட்டாரு, சரி விஜய் வந்துட்டாரு, சீமானுக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ விஜய் மண்குதிரன்னு முத நாள் அவருக்கு படத்தோட வீவர்ஸ், முத நாள் 24 ஹவர்ஸ்ல அவருக்கு படத்துக்கு வந்த வீவர்ஸ், அவருக்கு முந்தைய 3 படங்கள் பீஸ்ட், லியோ, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 3 படத்தோட குறைவு. சிவகார்த்தியனுக்கு 25 லட்சம் அதோட அதிகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயோட அரசியல் நடவடிக்கைகள் தமிழ் தேசியர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு எதிர்ப்பையே கொடுத்திருக்குது. இந்த அம்சங்கள் எல்லாமே விஜய் கம்பாரிசன்னாலும் சரி, எடப்பாடி நிரூபிச்ச எடப்பாடியை அவரே முன்முனைப்போட பலகீனப்படுத்தி ஏற்கனவே வளர்ந்த மாதிரி வளர முயற்சி பண்ணனாலும் சரி, எல்லாமே சீமானுக்கு சாதகமான அம்சங்களா இருக்குது. உறுதியா சீமான் என்னுடைய டார்கெட் ஓட்டை தாண்டி போயிருவாரு. நான் மீண்டும் சொல்றேன், சீமானை பற்றி நான் இதுவரை பேசி சொன்னது எதுவும் தப்பாகல. திருவொற்றியூர்ல 3வது போவார்னு தான் சொன்னேன், விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் சொன்னேன். 8% மினிமம் எடுப்பாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவு இருந்ததுன்னா 8 தாண்டி வருவாருன்னு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவு இல்லாதனால கன்னியாகுமரியிலே 5% போறதுனால 8% தமிழக அளவுல உயரல. எதுவுமே சீமான வந்து லாஜிக்கோட கிரெடிபிலிட்டியோட தான் நான் சொல்றேன். இதுவும் தெளிவா இருக்கும். இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை மற்றவங்க கொடுக்க முடியாத ஒரு இது நான் களத்துல இருந்து வந்ததுனால, மக்கள் உணர்வை தெரிஞ்சவங்கனால தெளிவா இதை சொல்றேன். சரிங்க ஐயா, இவ்வளோ நேரம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று ரீதியா ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லி எங்களுக்கு உங்கள் விளக்கம் அளித்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போங்க. நன்றிங்க. நன்றி அர்ஜுன்.